எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாட்கொண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் என்ற பயணத்திலே அந்த பயணத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் எந்தையும் போற்றுவோம் என்ற பரப்பிலே ஒரு வழிபாட்டுக்குரிய மூத்தமாக இருக்கின்ற தெய்வத்தை நாங்கள் வழிபாடு செய்ய இருக்கிறோம். அந்த வகையிலே பல மூர்த்தங்களை, தெய்வீக மூர்த்தங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்தும் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். இன்று பெரிய தம்பிரான் வழிபாடு, அதாவது இந்த வைகாசி மாதம் என்று சொன்னாலே பொங்கல் வழிபாடுகளுக்குரிய மாதமாக அமைந்து விடுகிறது. ஆகவே அந்தந்த மாதங்களிலே அந்தந்த மூர்த்தங்களுக்கு நடைபெறுகின்ற வழிபாடுகளோடு சேர்த்து தெய்வங்களினுடைய இந்த சிறப்புகளை நாங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அந்த வகையிலே குலதெய்வமாக இருப்பவர் பெரிய தம்பிரான். அநேகமாக இந்த காலங்களிலே பெரிய தம்பிரானுடைய வழிபாடுகள் பல இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டில் பெரிய தம்பிரான் வழிபாடு மிக சிறப்பாக அமைந்து விடுகிறது. இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய வழிபாடுகளை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கிறோம். இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கிறோம் அல்லவா? அந்த வகையில் விதிமுறைகளுக்கு உட்பட்ட வழிபாடு, விதிமுறைகளுக்கு உட்படாத வழிபாடு. விதிமுறைகளுக்கு உட்பட்ட வழிபாடு, ஆகம விதிமுறைகளுக்கு உட்பட்ட வழிபாடு, ஆகம விதிமுறைகளுக்கு உட்படாத வழிபாடு. இந்த பெருமக்களுக்கு நன்கு விளங்கும். ஆகவே இந்த வழிபாட்டிலே பெரிய தம்பிரானுடைய வழிபாட்டை நாங்கள் பார்ப்போம். பெரிய தம்பிரான் யார்? முதலிலே அன்பான நேயர்களே, நாங்கள் செம்மையான விளக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். விளக்கமில்லாமல் ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுவிட முடியாது. ஆகவே இன்றைக்கு பெரிய தம்பிரானை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வழிபாட்டு மரபுகளை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய தம்பிரான் என்பவர் யார்? இன்றைக்கு பெரிய தம்பிரான் பற்றிய, அவருடைய தோற்றம் பற்றிய பல்வேறு பழங்கதைகளும் புராண கதைகளும் நிறைய எம்மிடத்திலே இருக்கிறது. ஆமாம், இந்த தக்கனுடைய, நாங்கள் தக்கனை பற்றி பார்த்தோம், வீரபத்திரரை பற்றி பார்த்தோம். இந்த தக்கன் செய்த யாகத்தை அழிப்பதற்காக தேவர்களில் யாகத்தை தோன்றிய தேவதைக்கு இட்ட பெயர்தான் பெரிய தம்பிரான். நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள் நேயர்களே, தக்கன் பெரிய யாகம் நடத்தினவன். அந்த யாகத்தை அழிப்பதற்காக வீரபத்திராலே தோற்றுவிக்கப்பட்டவர் பெரிய தம்பிரான். நன்கு உங்களுக்கு புரிகிறது. தக்கனோடு யுத்தத்துக்கு சென்ற இவர் அங்கே தக்கன் கொடுத்த பலாப்பழத்திலே மயங்கிவிட்டார். ஆகவே அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். போனவர்கள், தக்கனோடு யுத்தத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. திரும்பி வராமையால் உடனடியாக வீரபத்திரர் தாமே யுத்தகலத்துக்கு வந்த பொழுது, அவருடைய வடிவத்தை பார்த்த பொழுது, அவரினுடைய கோபத்துக்கு பயந்து முன்வந்த தேவதைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலே மறைந்தார்கள், ஒளித்து கொண்டார்கள். வீரபத்திரருடைய அந்த தோற்றம், அவருடைய வேகத்தை கண்டவர்கள் அந்த ஏனைய தேவதைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலே போய் ஒளித்தார்கள். அன்பான நேயர்களே, இந்த கதையை விளங்கிக் கொள்ளுங்கள்.
பெரிய தம்பிரான் யார்? பெரிய தம்பிரான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் வழிபாட்டு மரபுகளை பார்க்கிற பொழுது. சலவைத் தொழில் வல்லுநர்கள் தாம் சலவை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற சாடிக்குள் ஒளித்துக் கொண்டார். வீரபத்திரரை கண்டவுடன் இந்த ஓடிப்போன பெரிய தம்பிரான் இந்த சலவை தொழில் வல்லுநர்கள் தங்களுடைய சலவைக்கு பயன்படுத்துகின்ற சாடிக்குள் மறைந்து கொண்டார், ஒளித்துக் கொண்டார். ஒளித்ததும் அவ்விடத்திலே இருந்து வீரபத்திரர் விலகிச் சென்றதும் சலவையாளர்கள் அந்த சாடியை திறந்து பெரிய தம்பிரானை வெளியிலே விட்டனர். அன்பர்களே, இந்த கதை நன்காக விளங்குகிறது. அந்த நேரத்தில் சலவை தொழில் வல்லுநர்கள் கலைஞர்கள் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், சுவாமி தம்பிரானே, எங்கள் குலத்தை நீங்கள் என்றும் காத்தருள வேண்டும், எங்களுக்கு காவல் செய்ய வேண்டும், உங்களை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு உரிமையுடையவர்கள், நீங்கள் தான் எங்களுடைய குல தெய்வம் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். பெரிய தம்பிரானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவர் திருவருள் பாலித்தார். அது மட்டுமா, அவர்களின் குலதெய்வமாகவும் காலாகாலமாக பெரிய தம்பிரான் விளங்கி காணப்படுகிறார். ஆகவே அன்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், விதிமுறைகளுக்குட்படாத வழிபாட்டு முறையினை கிராமிய சமய நெறி அல்லது நாட்டுப்புற சமய நெறி, கிராமிய சமய நெறி வழிபாடு, கிராமிய வழிபாடு, நாட்டுப்புற வழிபாடு என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களோடு சிந்தித்துக் கொள்ளுகிறேன். ஆகவே இந்த வகையில் பெரிய தம்பிரானுடைய வழிபாடு மரபினை நோக்குகின்ற பொழுது கிராமிய வழிபாடாக நாங்கள் கொள்ள வேண்டும், கிராம தெய்வமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு யாழ்ப்பாண கொடாநாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த பெரிய தம்பிரானுடைய வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அழகாக காரைநகர், சித்தன்கேணி, அராலி, மல்லாகம், அளவட்டி, ஏழாலை, தொல்புரம், சுழிபுரம், உடிவில், மானிப்பாய், பலாலி, மீசாலை, சரசாலை, மாதனை, அச்சிவேலி, சிறுப்பிட்டி, தும்பளை, புத்தூர், கரவட்டி, சிறுவிளான், பொலிகண்டி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே பெரிய தம்பிரானுகளுக்கு கோவில்கள் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயங்களிலே மிக சிறப்பான பொங்கல் வழிபாடுகள் தான் அங்கே பிரதானம். அந்தந்த காலங்களிலே சுவாமியை வேண்டி பொங்கல் வழிபாடு செய்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பெரிய தம்பிரானுடைய வழிபாடு பத்ததி முறையில் அமைந்த சடங்கு முறை வழிபாடு. அன்பான நேயர்களை நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த பெரிய தம்பிரானுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியமானது பத்ததி. பத்ததி படிப்பார்கள், ஓதுவார்கள். இந்த பத்ததி முறையிலான சடங்கு வழிபாடு தான் பெரிய தம்பிரானுடைய வழிபாடு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டிலே இந்த வழிபாடு நினைத்த மாத்திரத்திலோ மரபு வழிபட்ட நடைமுறையிலோ அடிப்படையிலோ செய்யப்படுவது இல்லை. ஒரு நியதிக்கு அமைவாகவே இந்த வழிபாடு நிறைவேற்றப்படுகிறது. ஒரு பத்ததி முறை அழகாக கடைபிடிக்கப்படுகிறது. பத்ததி முறையிலே சொல்லப்பட்ட விவரங்களை, செய்திகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற மரபுதான் பெரிய தம்பிரானுடைய வழிபாடு. அது மட்டுமல்ல, இந்த வழிபாட்டின் மூலம் சடங்கு முறைகள் ஒழுங்குபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சடங்கு முறையிலான ஒரு தொடர்ச்சியான வழிபாடு தான் பெரிய தம்பிரானுடைய வழிபாடு. இந்த வழிபாட்டிலே, இந்த ஆலயங்களிலே வழிபாடு தொடங்குவதற்கு முதலே கொடித்தம்பன் நாட்டுவார்கள். ஆகவே அந்த கொடித்தம்பனானது அத்திமரமாக இருக்கும் அல்லது கமுக மரமாக இருக்கும். அத்திமரம் அல்லது கமுக மரத்திலே தான் கொடியேற்றி இந்த பூர்வாங்க வழிபாடுகள் ஆரம்பமாகும். அது எல்லோருக்கும் தெரியும். 11 அடி உயரமாக அந்த மரம் காட்சி அளிக்கும். பெரிய தம்பிரான் ஆலயத்தில் நடைபெறும் பொங்கல் வழிபாடுகளுக்கு சென்றவர்களுக்கு இது நன்காக விளங்கும். கொடித்தம்பத்தில் வெறுமனையே கொடித்தம்பம் இல்லை,
எங்களுடைய ஆகம வழிபாட்டு முறையிலே ஆலயங்களிலே தம்ப வழிபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கொடித்தம்பத்திலே பெரிய தம்பிரானுடைய ஆலயங்களிலே நாட்டப்பட்ட கொடித்தம்பத்திலே மருதமிலை, வேப்பிலை, கொன்றை இலை, நொச்சி இலை, துளசி இலை முதலானவற்றை சேர்த்துக் கொள்வார்கள். உண்மையிலே அன்பானவர்களே, இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி இவற்றை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். நல்ல சந்தர்ப்பம். எங்களுடைய ஓம் தொலைக்காட்சி வளாகம் இந்த நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு வழங்குவதில் உண்மையிலே அவர்கள் செய்த அளப்பரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு அது மட்டுமில்லை, இந்த இலைகளை மட்டும் கட்டுவதில்லை. அந்த கொடிச்சி இலையிலே பிள்ளையார் படம் வரைந்து, அது மட்டுமில்லை சிறிய பூசை மணி ஒன்றும் கொடித்தம்பத்துக்கு உரிய பொருட்களாக அங்கே காட்சி அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த வழிபாடு எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் திடீரென்று கோயிலில் ஆரம்பிக்க மாட்டார்கள். சாடியடி என்று சொல்லப்படுகிற இடம் ஒன்று இருக்கு. அந்த கோவில் அமைந்திருக்கிற இடத்துக்கு 1 மைலோ அல்லது சற்று தொலைவிலோ சாடியடி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே தான் இந்த வழிபாடு ஆரம்பமாகும். அந்த இடத்திலே தான் பூசைகள் ஆரம்பமாகி அந்த பெரிய தம்பிரானுடைய ஆலய வழிபாட்டிலே கலந்து கொள்பவர்கள் அந்த சடங்கு முறையிலான நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பார். இந்த ஆரம்ப பூச வழிபாடு சாடியடியில தான் எப்பொழுதும் ஆரம்பமாகும். அங்கே இருந்து ஆலயத்துக்கு, பெரிய தம்பிரானுடைய ஆலயத்துக்கு இந்த பொங்கல் வழிபாட்டுக்குரிய அனைத்து பொருட்களும் எடுத்து வரப்படும். அது முதல் நாளிலேயே அந்த சாடியடியிலிருந்து பிள்ளையார், அங்கே நீலாசோதையன், நாச்சிமார் முதலிய தெய்வங்களினுடைய துதிகளை பாடி தெய்வங்களை தோத்தரித்து பரிகலம் அழைத்து இராச நேர்வை பதித்து பலவகை வெற்றிலை, பாக்கு, பலகாரம் முதலான மடைக்குரிய பண்டங்களையும் கற்பூரம், சாம்பிராணி, விளக்குகள், தூபங்கள், அபிஷேக பொருட்கள், பட்டுக்கச்சை, பனிக்கச்சை, சிலம்பு, பிரம்பு, இரும்புலக்கை, கேசரம், வெள்ளை உத்தரியம், அடைக்காய், கவுரி, கண்ணாடி, மஞ்சள் எண்ணெய், சாதிக்காய், சுண்ணாம்பு, கம்பு, இளநீர் முதலானவற்றை பெரிய தம்பிரானுடைய அடியவர்கள் சாடியடியிலே இருந்து எடுத்து வருகின்ற ஒரு மரபு நீண்ட காலமாக இந்த பொங்கல் வழிபாட்டிலே பேணப்படுகிறது. மிக முக்கியமாக வளந்து பானை. அந்த வளந்து பானை தான் அந்த பொருட்களுக்கே மிக முக்கியம். பொங்கல் வழிபாட்டுக்குரிய வளந்து பானை. அந்த வளந்து பானையை அந்த வழிபாட்டை நிறைவேற்றுவோர் கூட ஒரு வகையை அவர்கள் நெறிப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே அங்கே வளந்து பானை முதலான கிரியைகள் தேவையான பண்டங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள். தொட்டில், நாகதம்பிரான், நாககன்னி படங்கள், தூப தீபம் காட்டி பெரிய தம்பிரான் ஆலயத்துக்கு பிரதானமாக அந்த வளந்து பானைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு விபூதி சந்தனம் பூசப்பட்டு எடுத்து வருகின்ற ஒரு திருக்காட்சி தலையிலே சுமந்து வருவார்கள். அந்த மரபை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விரதகாரர்கள், அடியார்கள் எல்லோரும் இணைந்து பொருட்களை எடுத்து வருவார்கள். பெரிய தம்பிரானுக்கு விரதம் இருந்துதான் இந்த வழிபாடுகள் நடைபெறும். பெரியவர்கள், முன்னவர்கள் இந்த வழிபாட்டை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய இளையவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே வந்ததும் பூசாரியார் ஆலயத்திலே எல்லா விளக்குகளையும் ஏற்றுவார். இந்த பூசாரியார் எப்படி இருப்பார் என்றால், பூஜகர், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். சிவாச்சாரியார்கள் என்று சொன்னால் பூநூல் போட்டு இருப்பார்கள். இந்த பூசாரியார் எப்படி இருப்பார் என்றால் கதா தரித்திருப்பார். அது என்ன கதா? நேயர்களுக்கு விளங்கவில்லை. கதா என்றால் என்ன? கதா தரித்தல். அதாவது கதா தரித்தல் என்று சொன்னால் 9 முழ வேட்டியை 4ஆக மடித்து முறுக்கி பின்னி படிமாத்தான் தோளிலே அறிவார். அவரை படிமாத்தான் என்றுதான் அழைவோம். அந்த பூநூல் அணிவது போல அந்த கதாவை படிமாத்தான் அந்த பூசாரியார் தோளிலே அணிந்து கொள்வார்.
இந்த நிகழ்ச்சி தான் பெரிய தம்பிரான் ஆலய பொங்கல் வழிபாட்டிலே மிகவும் முக்கியமானது. இதைவிட இந்த பொங்கல் வழிபாட்டில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அந்த 5 மடைகள் காட்சி அளிக்கும். இந்த ஆலயத்தை பார்த்தால் ஒரு மடைக்கோவிலாக காட்சி அளிக்கும். எல்லா பெரிய தம்பிரான் ஆலயங்களிலும் இப்படித்தான். ஆகவே அந்த வகையிலே இங்கு மடைபெறவும் முறையினை நாங்கள் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று உள்மடை, அடுத்தது வெளிமடை. உள்மடை, வெளிமடை. இவற்றிலே உள்மடையினை 5 வகையாக பிரிக்கலாம். உள்ளுக்கு வைக்கிற மடைகள், உள்ளுக்கு பரவுகிற மடைகள், அதை ஆலயத்தில் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும். வாழைக்குலைகளை எல்லாம் சீப்பாக வெட்டி நெல்லிக்காய் போல அங்கே அடுக்குவார்கள். அடுக்கிறதே ஒரு கலைத்துவம், மிக மகிழ்ச்சியாக இருக்கும். பலாப்பழங்களை துண்டு துண்டாக வெட்டி அதை அழகாக அடுக்கிக் கொள்வார்கள். பலகார மடை, பிராமண மடை, இந்த இவ்வாறாக 5 மடைகள் ஆலய உட்புறத்திலே காட்சியளிக்கும். அது மட்டுமல்ல, பெரிய தம்பிரான் ஆலய பொங்கல் விழா இந்த மடைகள் பரவுகின்ற வழிபாட்டோடு மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனை வழிபாடுகளோடு மிக அற்புதமாக ஆரம்பம். இதைவிட இந்த மகத்துவமான பொங்கல் வழிபாடு மிக அற்புதமாக இடம்பெறும். இந்த பெரிய தம்பிரானுடைய ஆலயத்திலே இந்த பொங்கல் விழா நடைபெறுகிற காலத்திலே அந்த ஊரே விழாக்கோலத்தோடு காட்சியளிக்கும். அதிகாலையிலிருந்து இந்த பொங்கல் செய்வதற்காக அந்த ஊரில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, பிற ஊரை சார்ந்தவர்களும் அங்கே வருவார்கள். நான் ஏற்கனவே ஒரு பட்டியலை சொன்னேன். இந்த பெரிய தம்பிரான் ஆலயங்கள் அமைந்திருக்கிற இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பெரிய தம்பிரான் ஆலயத்துக்கு அனைவரும் சொந்தக்காரர்கள் தான். அவர்கள் வந்து கொள்வார்கள், பொங்கல் வழிபாடுகளிலே கலந்து கொள்வார்கள். ஆகவே இந்த பொங்கல் முடிந்த பிறகு அதே நாளிலே அந்த வளர்ந்து பானைகள் வைக்கப்பட்ட இடத்திலே அந்த பொங்கலை நிறைவேற்றிய பிறகு அந்த இடத்திலே அந்த முன்றலிலே ஒரு தீப்பள்ளம் வெட்டுவார்கள். அந்த தீப்பள்ளம் வெட்டி அங்கே தீ வளர்ப்பார்கள். கட்டைகளை போட்டு தீயை பரப்புவார்கள். அந்த தீப்பள்ளத்திலே படிமாத்தான் பூசாரியார் கற்பூர தீபம் காட்டியதும் அடியவர்கள் தங்கி போவார்கள். என்ன அற்புதம்! நான் பல பெரிய தம்பிரான் ஆலயங்களிலே இந்த காட்சியை நான் பார்த்தேன். நேரடியாக பார்த்த பொழுதும் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள் எல்லோரும் அந்த தீப்பள்ளத்திலே ரங்குவார்கள். இது வார்த்தைகளிலே சொல்லிவிட முடியாது. இதை ஒரு ஆன்மார்த்தமான நிலையில் நாங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும். இந்த வழிபாட்டை நாங்கள் உண்மையில நாங்கள் எல்லா பெரிய தம்பிரான் ஆலயங்களிலே பார்க்கலாம். மல்லாகம் பெரிய தம்பிரான் ஆலயம், குறிப்பாக ஏழாலை பெரிய தம்பிரான் ஆலயம், இந்த ஆலயங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த பொங்கல் வழிபாடுகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. ஏழாலை பெரிய தம்பிரான் ஆலயத்திலே சித்திரை மாதத்தில் வருகிற முதலாவது புதன்கிழமையிலே அந்த கொடியேற்றத்தோடு அந்த வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதே போல வைகாசி மாதத்திலே மல்லாகம் பெரிய தம்பிரான் ஆலயத்திலே இந்த வழிபாடுகள், இப்படி யாழ்ப்பாண குடாநாட்டிலே இருக்கிற ஆலயங்களினுடைய வழிபாட்டு மரபுகளை, அந்த கொண்டாடுகின்ற தினங்களை, அந்த மாதங்களை எல்லாம் நாங்கள் நீட்டி கொண்டு போகலாம். ஆனால் அந்த வகையிலே பெரிய தம்பிரான் வழிபாடு இந்த கிராமிய வழிபாடாக அமைந்தாலும் எல்லோருக்கும் நல்லருள் காட்சியை அளித்து நமக்கெல்லாம் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு பெரிய தம்பிரானுடைய வழிபாடு இன்றியமையாத வழிபாடாக அமைகிறது, அமைய வேண்டும். அதில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவே இந்த பெரிய தம்பிரான் எந்தையும் போற்றுவோம் என்ற பகுதியிலே இதுவரை நேரமும் இந்த சிந்தனைகளோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.